குண்டம். அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு? மேடை அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு? மேடையில அதிகாரம்னா எப்படி வெளிப்படணும்னு தெரியுமா நாயே உனக்கு? சானிட்டரி நாப்கின் குறித்து விமர்சித்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இளம்பெண் ஒருவர் ஒருமையில் விமர்சித்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த பேட வச்சு நீ அரசியல் பேசுற வெக்கம் இல்லாம அத பெண்களுக்கான நலனா திராவிட ஆட்சி கொண்டு வந்துச்சு. பெண்களுக்கான நலனா அதை அறிவிச்சுது. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத வச்சு எச்ச பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க புறம்போக்கு நாயே. ஏன்டா அவங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் இழுக்கிற? அவங்க வீட்டு பொம்பளைங்க அரசியல் பண்றாங்கல்லடா. அவங்கள மாதிரி ஒருத்த பேசி அரசியல் படிச்சுட்டு அரசியல் பேச சொல்றா. உன் மேடையில் 117 பேர் உட்கார்ந்துருக்காங்களாடா நாயே. 117 பேர்த்த முதல்ல நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் யாருன்னு சொல்லி கொடுறா. புறம்போக்கு பண்ணாட யாரடா என்னடா நினைச்சிட்டு இருக்க? திராவிடம் என்னத்தை கிழிச்சதுன்னு பேசுற? நான் பேசுறேன்டா இன்னைக்கு. நான் பேசுறேன்ல, இது திராவிடம், இது திராவிடம். நான் இன்னைக்கு பொதுவெளியில உன்னை பேச வச்சேன் பாத்தியா? இது திராவிடம்டா. நீ திராவிடத்தை என்னடா கிழிச்சிட முடியும்? பெண்களுக்கான நலனை அறிவித்திருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை. உனக்கு தேர்தல் அறிக்கைய விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு மரியாதை இருக்கு. ஆனா அடுத்த வீட்டு பெண்களை நீ தொடும் போது அது அரசியல் சார்ந்து எந்த பெண்ணை நீ பேசினாலும் சிறப்பால் அடிப்பேன். நாம் தமிழர் கட்சிக்கு எச்சரிக்கையா சொல்றேன். எவனா இருந்தாலும் சரி, நான் எந்த கட்சியை சாராதவளாவும் உன்னை அடிப்பேன் நாயே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேடுனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சோ? சானிட்டரி நாப்கின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சோ? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சா நாயே? உனக்கு தெரியாது? என் புறம்போக்கே, உன் மொண்டாட்டி குடுக்கல? உன் மொண்டாட்டி யூஸ் பண்ணல? உன் மொண்டாட்டி யூஸ் பண்ணாம இழிட்டாளா வெண்ண புறம்போக்கு? எல்லாருக்கும் வருண்டா. இயற்கை இது நமக்கு தந்ததுடா. அதோட இதுதான்டா நீ பிம்பவன் நாயே, பிண்டமே. உன்னை கண்டுக்காம விட்டுருந்தா இன்னைக்கு எல்லாம் நாசமா போயிருக்கும், நல்லா இருந்திருக்கும். இன்னொரு நாய் உங்களுக்கு இப்படி தப்பா அரசியல் கத்து கொடுக்குறான் பாத்தியா? அவங்க அம்மா பண்ணின தப்பு நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேரு திலீபன். உனக்கு பேரு திலீபன். தியாக சுடர்டா அவரு. பேர சொல்றதுக்கு உனக்கு துப்பு இருக்கடா நாயே, புறம்போக்கு நாயே. யாரோட பேரு? தலைவரோட அரசியல்ல பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டாங்கன்னு போய் கேள்றா புறம்போக்கே. புறம்போக்கே, என் தலைவன் பிரபாகரனை நீ கேலி கூத்தாக்கிட்டீங்க. உங்களை கண்டிப்பா சொல்றேன்டா டேய். திராவிடன் ஒருத்தன் கடைசியில இருக்கிற வரைக்கும் உங்களை கருவறுக்காம விட மாட்டான்டா. உண்மையான திராவிடன் ஒரு நாள் உன்னை கருவறுப்பான். ஞாபகத்துல வச்சுக்க. இது சரியான அரசியல் கிடையாது. ஏண்டா உங்களுக்கு பேடுங்கிறது அவ்வளவு அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்லடா, அசிங்கம் எல்லாம் இல்லடா. பேடுங்கிறதுலாம் அசிங்கம் இல்லடா. ஒருத்தன் பேசினானே, உங்க அக்காவை ஒருத்தி பேசினானடா, உங்க அக்காவை ஒருத்தன் பேசினானடா. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளையோட தாலிய ஒரு நாய் அந்த தாலிய வாங்கி வித்து அவன் பண்டாரிப்பாளையம் போய் கேள்றா புறம்போக்கே. நீ எல்லாம் அரசியல் பேச வந்துட்ட. அரசியல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? புறம்போக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அரசியல் மேடையில நின்று என்ன பேசணும்னு தெரியுமாடா உனக்கு? திராவிடம் எங்களுக்கு கத்து தந்திருக்கு. எப்படி பேசணும், எது அரசியல், எங்க எப்படி பேசணும்னு எங்களுக்கு கத்து தந்திருக்கு. அது அரசியல். அதுதான் திராவிடம் செய்த சாதனை அதுதான். சரியா? நீ ரொம்ப பேசியிருக்க. சின்ன ஒரு கட் வீடியோன்னு சொல்றீங்கல்ல, கட் வீடியோல கூட நேர்மை இருக்கணும், அறம் இருக்கணும், அரசியல் அறம் இருக்கணும். அதுதான் அரசியல். சரியா? கட் வீடியோல நேத்து ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது. 117 பெண்களை மட்டும் நீங்க மேடையில உட்கார வச்சுட்டா மட்டும் நீங்க யோக்கியம் கிடையாது. சரியா? பெண்கள் யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் நீ கேவலப்படுத்தி பேசுற. அதுக்கு அதை அறிவிச்ச திமுக தேர்தல் அறிக்கையை கேவலப்படுத்துற. அதை அறிவிச்ச அந்த தலைவர் ஸ்டாலின் நீ கேவலப்படுத்துற. அவர் வீட்டு பெண்களை கேவலப்படுத்துவ. இதாடா அரசியல்? இதுதானா அரசியல்? எச்சா புறம்போக்கே, இது அரசியல்? நான் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா அதுவும் பெண்கள் சார்ந்துதான் இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கு. உன்னை நான் இப்படிதான் கேட்பேன். புறம்போக்கு பயல, விருந்தாளி பயல, நீ உனக்கு என்னடா அறிவு இருக்கு? என்ன அறிவு இருக்கு? அறிவு இருந்ததுன்னா, அரசியல் தெரிஞ்சதுன்னா, அரசியல் எப்படி பேசணும்னு பழகிட்டு பேசு. உங்க அண்ணனை பெத்தவாருங்கல்ல அந்த அம்மா 10 மாசம் இந்த சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணிட்டு கழிச்சு விட்டு இருந்தானா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த அரசியல் இந்த அளவுக்கு கேவலமா போயிருக்காது. அவங்க பண்ணின தப்பு 10 மாசம் அந்த தீட்டு இன்னைக்கு உங்களெல்லாம் இப்படி கெடுத்து கீழே வெளியாக்கி கேவலமான அரசியல் கத்து கொடுத்து வரலாற்றை மாற்றி, வரலாற்றை திரிச்சு, வரலாற்றை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அந்த அஜெண்டாவே தெரியாம இத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்கீங்களாடா புறம்போக்கு நாங்களா? புறம்போக்கு எழுதி வச்சுக்கடா, எழுதி வச்சுக்கோ.
திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு நீ சொன்னல, திராவிடத்தாலதான் உன் பொண்டாட்டி, உன் வீட்டுல இருக்கிற பெண்கள், நீ, உங்க அப்பன், உங்க அம்மா, உன் தாத்தன், பூட்டன் எல்லாரும் எந்திரிச்சுனது திராவிடத்தால. எழுதி வச்சுக்க, உனக்கு டைரி, உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்க. திராவிடத்தால் எங்க எழுந்தோங்கிறது உனக்கு ஒன்னா தெரிய ஆரம்பிக்கும் இனிமேலு, சரியா? உனக்கு அறிவு இல்லைன்னா எங்களை மாதிரி அறிவு உள்ளவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியா? இல்ல திராவிட அரசியல்ல அரசியல்வாதிங்க கிட்ட பேச்ச கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து அரசியல் பேசு, ஓகேவா? ராஸ்கல், நீ பேசுனதுக்கு அனுபவிப்ப. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.